Hello guys, welcome back. நான் noob gamer and இது city skylines episode 6. இந்த எபிசோட் என்ன பார்க்க போறோம்? ரெண்டு விஷயம். ஒன்று சிட்டி லேஅவுட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ரெண்டாவது சிட்டி பார்க். ஸோ சிட்டி லேஅவுட்டை வந்து எப்படி நம்ம ஆர்கானிக்காக ரொம்ப அழகாக பண்ண முடியும் அப்படின்றத இந்த எபிசோடில் பார்த்துக்கலாம். அண்ட் ரெண்டாவது சிட்டி பார்க் எங்கே போடணும், எப்படி போட்டால் ப்ராஃபிட் வரும், இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பீட்சா லேஅவுட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பீட்சா மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பீட்சா ஸ்லைஸ் லேஅவுட். ஸோ இந்த லேஅவுட் எப்படி போடுறது அப்படின்றத நீங்களும் பார்த்து கற்றுக்கலாம். கடைசியாக நம்ம ஒரு கேம் ஆட போகிறோம். ஸோ எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம சிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போது எனக்கு வந்து 2 இடம் இருக்குது. இங்கேயே என்னால் பண்ண முடியும். இந்த இடத்துல வேறு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வேறு எங்கே பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே, நம்ம ஒரு சிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து மைண்டில் என்ன தோணும், எப்படி லேஅவுட் போடுறது, அழகாக போடணுமே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெரெயின் எந்த மாதிரி இருக்குது ஒரு டிசைனில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து அதில் ஒரு ஆல்ஃபபெட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சி மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் இன்னும் கிளியராக காட்டணும் அப்படின்னா மூவி யூஸ் பண்ணி நான் காட்டுறேன். ஒரு செகண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரயில்வே ட்ராக் வந்து ஒரு மாதிரி கர்வியாக ஒரு சி ஷேப்பில் போகுதுல்ல. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சி ஷேப்லேயே வந்து ஒரு கிரிட் ட்ரை பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. அண்ட் அது ரொம்ப நல்லாவும் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு புரியுதா? 2 சைடும் ஈக்குவல் வித் எடுத்துகிட்டு ஒரு கர்வ் ட்ரை பண்ணேன். அது வந்து ரொம்ப அழகாகவே வந்துடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு பீட்சாவோட ஸ்லைஸ் மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம லேஅவுட் பிளான் பண்ணுறப்போ ஈக்குவல் வித் அண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஷேப் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேஸ் லேஅவுட் மாதிரி இருக்குது. நம்ம அதுக்கு மேலேயே அதே மாதிரி நம்ம காப்பி பண்ணாலே போதும். நான் அதை தான் இங்கே நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கர்வ் போட்டேன், எனக்கு அதில் வந்துருச்சு. ஸோ இனிமேல் அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த கர்வ் தான் நான் போட்டு கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்களா, இப்போ அந்த லேஅவுட் வந்து எவ்வளோ அழகாக வந்துருச்சு அப்படின்னு. ஸோ நம்ம பேசிக்காக வந்து அந்த டெரெயினை வந்து ஐடியாவை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே போதும். லேஅவுட் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஃப்ளோக்கு ஹைவே வந்து உள்ளே கொண்டு வர போகிறேன். அதை எப்படி பிளான் பண்ணணும், நம்ம இந்த லேஅவுட் கெடாமல் அதுலேயே வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி, அதாவது தனியாக தெரியாத மாதிரி கரெக்டாக அதுக்குள்ளே நம்ம டிராஃபிக் ஃப்ளோ கொண்டு வரணும், ஹைவேவை அங்கே கொண்டு வரணும். அது எப்படி பண்ண போகிறேன்றதை பாருங்கள். ஸோ ஹைவே போடுறதுக்கு முன்னாடி அது எந்த ரோடு வழியாக வருதோ அந்த ரோடோட லென்த்துலாம் வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து அந்த லேஅவுட்டில் வந்து ப்ராப்பராக அந்த ஹைவே வந்து ஒரு இடத்துல வந்து மேலேயும் ஒரு இடத்துல கீழே இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த லென்த்தை மெஷர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 12 யூனிட்ஸ்னு கரெக்டாக இருக்குது. அண்ட் ஹைவே எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்றதே நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். நான் தெரிஞ்சு வந்து இது ஒரு 4 யூனிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே 2 மேலே 2. ஸோ நம்ம எப்படி டிசைன் பண்ணோம், நம்ம எங்கெல்லாம் இந்த ரோடு போகுதோ அந்த ரோட்டில் வந்துட்டு 4 யூனிட்ஸ் வந்து நம்ம கேப் விடணும். அப்போ நமக்கு வந்து சென்டர் கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சென்டர் எப்படி எடுக்குதுன்னு இந்த ரோட்டில் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது ஆக்சுவலாக 28 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 14 இந்த பக்கம் 14 இதுதான் சென்டர். அப்போ அந்த சென்டர் பாயிண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டர்ட் ரோடு ஒன்று போட்டுடணும்.
போட்டுட்டு மேலே 2 யூனிட் கீழே 2 யூனிட், அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கோங்க. 4 யூனிட்ஸ், மேலே 2 கீழே 2. இப்போ நமக்கு ஹைவே இது வழியாக தான் வரப்போகுது. இதே மாதிரி அடுத்தடுத்த ரோட்ஸ்லேயே நம்ம பண்ணிடணும். ஸோ இப்போ 3 ரோட்லேயும் நம்ம கரெக்டாக போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஹைவே கனெக்ட் பண்ண வேண்டியது தான். அண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது எல்லாமே ஈவனாக வருது அப்படின்னு. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஆக்சுவலாக 12 யூனிட்ஸ் வந்து இது ஹைட்டாக இருக்க ரோடு, இது வந்து எலிவேட்டட் ரோடு. ஆனால் எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்றதுக்காக சும்மா வந்து ரோடு போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எலிவேட்டட் பீஸ் வந்து நான் போட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சென்டராக வந்திருக்குன்னு, அந்த லேஅவுட்டுக்கு நடுவில் அந்த ஹைவே அழகாக வருது. ஸோ இப்போ இதே தான் வந்து அடுத்த 2 ரோட்லேயும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக அது வந்து இன்டர்செக்ட் ஆகுதா, நம்ம போட்ட அந்த ரோடோட அந்த கைட்லைன்ஸோட கரெக்டாக அது சிங்க் ஆகுதா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். கர்வியாக வரணும். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம திருப்பி பார்த்தா ஓகே கரெக்டாக அது வந்து அந்த ரோடோட ஜாயின் ஆகி வரப்போகுது அப்படின்றத நல்லா கன்ஃபார்ம் பண்ண முடியுது. நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இப்போ அதை வந்து கைட்லைன்ஸை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம கர்வ் ரோடு போட்டுடலாம். ஓகே, ஸோ நம்ம ஹைவேவை ரொம்ப அழகாக இந்த லேஅவுட்குள்ளே கொண்டு வந்துட்டோம். நீங்கள் பார்த்தாலே தெரியுதா, லேஅவுட்குள்ளே சென்டரில் ஒரு ஹைவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த லேஅவுட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் கெடுத்துடாமல் அழகாக உள்ளே போகுது. அண்ட் இந்த பீட்சா ஸ்லைஸ் லேஅவுட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது பார்க்குறதுக்கே ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீட்டாக ஒரு லேஅவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு கொடுக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு ஹைவேவை நீங்கள் எப்படி கொண்டு வரலாம், எந்த மாதிரி நீங்கள் வந்து ரோட் லென்த் அண்ட் யூனிட்ஸ்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக ஒரு கைட்லைன்ஸ் போட்டு கொண்டு வரலான்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, அடுத்தது நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம், சிட்டி பார்க் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து புதுசாக நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 1 இல்லை 2, அங்கே மேலே 1 கீழே 1, இந்த பக்கம் 2 டிஸ்ட்ரிக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து நான் லேண்ட் வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும், கண்டிப்பாக ஏதோ ஒரு பார்க் நான் போட்டால் தான் என்னால். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பக்கம்லாம் எவ்வளோ க்ரீனாக இருக்குது அண்ட் இங்கெல்லாம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நான் வந்து எப்படி லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, அது 2த்துக்கும் காமனாக ஒரு சிட்டி பார்க் கொண்டு வந்தால் என்னால் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக. அண்ட் சிட்டி பார்க் மூலமாக என்னால் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நம்ம பிளான் பண்ணணும் எங்கே கரெக்டாக கொண்டு வரலாம், எந்த ஏரியாவில் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இது 3த்துக்கும் சென்டரில் நான் ஒரு சிட்டி பார்க் போட்டேன்னா, அதாவது இந்த இடத்துல நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வருவாங்க. என்னோடய பார்க்கும் வந்து ரொம்ப வேகமாகவே வந்து லெவலப் ஆகும். லெவலப் ஆனால் என்னோடய ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாகும், எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நான் இந்த இடத்துல வந்து ஒரு பார்க் ஏரியா க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் வந்து சிட்டி பார்க் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சிட்டி பார்க்கில் இருக்க எல்லா பில்டிங்கும் வந்து லேண்டில் வராது. அதில் வந்து 2 பயர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ரிவர் தேவை. ஸோ அதையும் மைண்டில் வச்சுட்டு பிளான் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து இந்த ஏரியாவையும் நான் சூஸ் பண்ணி பக்கத்தில் 2 டிஸ்ட்ரிக்ட்டும் நான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும்.
ஓகே, பார்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் விசிட்டர்ஸ் வர வேண்டியதுதான். நமக்கு ஆல்ரெடி வந்து நல்லா விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து டெவலப் ஆகிடுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் என்ன நடக்குது இங்கே உங்களுக்கு தெரியுதா? டேய் எங்கடா பில்டிங்கை கட்டுறேன்? ரோட்டு மேலே பில்டிங் கட்டி வச்சுட்ருக்கான். யாரா அவன் இன்ஜினியரு? கொஞ்சம் கூட ஈவாக இருக்குது. எல்லாமே எப்படி கட்டியிருக்கான்னு பாருங்க. இத்தனைக்கும் நான் கரெக்டாக தானே நான் லேஅவுட் போட்டிருக்கேன். எப்படா இப்படிலாம் கட்டுறீங்க? இது முதல்ல டெலிட் பண்ணி விடணும். ரொம்ப கன்றாவியாக இருக்குது. இத்தனைக்கும் நான் எந்த மாடும் யூஸ் பண்ணல. டிஃபால்ட்டாக அதுவே பில்ட் பண்ணியிருக்கு. இப்படி ரொம்ப அற்புதம். அதை முதல்ல நான் டெலிட் பண்ணுறேன். கொஞ்சம் கேவலமாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. எங்கே என்ன டெலிட் பண்ணுறது? ஓகே, போய் தவறிட்டான். அடுத்தது வரதாவது ஒழுங்காக வரதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் இந்த மாதிரி நீட்டிக்கிட்டு என்னது என்ன சொல்கிறது, சுற்றி இருக்க இடத்தெல்லாம் வளைச்சி போடுற குரூப்பாக இருக்க போகிறானுங்க. ஓகே, இது கரெக்டாக ப்ராப்பராக வருது. இப்படி தான் வந்திருக்கணும். ஏதோ ஒரு இன்ஜினியர் ரொம்ப ஆர்வக்கோளாறில் எல்லா இடமும் சேர்த்து கட்டிட்டான். சூப்பர். நம்ம பார்க் வந்து அடுத்த லெவல் ரீச் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அது பாருங்கள், ரொம்ப சீக்கிரமே வந்து ரீச் ஆயிடுச்சு. எனக்கு 500 விசிட்டர்ஸ் வந்து எவ்வளோ வேகமாக வந்துட்டாங்க. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் தான் முக்கியம். நம்ம எங்கே வைக்கிறோம், எந்த மாதிரி விசிட்டர்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோன்றத மைண்டை வச்சுட்டு தான் நம்ம பார்க்கோட பிளானிங்கில் இருக்கணும் கரெக்டாக. ஸோ எனக்கு இப்போ இங்கே இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே எனக்கு வந்த ஆளுங்களே ரொம்ப ஈஸியாக வந்துட்டாங்க. ஓகே, இப்போ அந்த நம்ம எதுக்காக அந்த ரிவர் சைடில் இந்த குவே வச்சு அழகு பண்ணமோ அதை இன்னும் அழகுபடுத்தலாம். ஸோ அதோடு இந்த எபிசோடு முடிக்கிற நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீட்சா லேஅவுட் நம்ம பார்த்தோம். ஸோ என்ன தான் பீட்சா லேஅவுட் அப்படின்னு நான் காமெடியாக சொன்னாலும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறோம் அப்படின்னு. நம்ம எதையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அந்த டெரெயின் எப்படி இருக்கோ அதை யூஸ் பண்ணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு லேஅவுட் பண்ண முடியுமோ அப்படி தான் இந்த லேஅவுட் நான் பண்ணியிருக்கேன். இந்த பீட்சா லேஅவுட் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வந்து சிட்டிஸ் வந்து உங்கள் சிட்டி ஸ்கைலைன்ஸில் பிளான் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரியே பிளான் பண்ணுங்கள். பெஸ்ட் அப்ரோச் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் டூல்ஸ் எடுத்துகிட்டு அந்த டெரெயின் எப்படி இருக்கோ அது வந்து என்ன லெட்டரில் இருக்குது, ABC Z எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லேஅவுட் போட்டுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. அண்ட் அடுத்தது என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிட்டி பார்க் எப்படி போடணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சிட்டி பார்க் வந்து கரெக்டான லொக்கேஷனில் பண்ணால் தான் இந்த மாதிரி நமக்கு விசிட்டர்ஸ் அண்ட் அதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட்டும் வரும். இது வந்து ஸ்டார்டிங் தான். இப்போ தான் வந்து ஒரு 1300 வருது இல்லை, எனக்கு போக போக வந்து இதுலேருந்து வந்து 7000 கிட்டே வரும். என்னோட ஆல்ரெடி இருக்கிற அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 7500 கிட்டே எனக்கு வந்துட்டுருக்கு. அண்ட் என்னோடய ஃபஸ்ட் எபிசோடில் ஸ்டார்ட் ஆன இந்த டிஸ்ட்ரிக்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான வந்து ஒரு ஒரு ரியலிஸ்டிக் ஒரு சிட்டி மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அண்ட் எல்லாமே வந்து எங்கே கரெக்டாக இருக்கும் அப்படி ஒரு ஈவனாக இருக்குது. லேஅவுட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ஈவனாக நீட்டாக இருக்குது. நமக்கு டிராஃபிக் ஃப்ளோவும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ சிட்டி பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம எங்கே என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் முன்னாடியே யோசித்து வச்சுக்கிட்டா எல்லாமே பர்ஃபெக்டாக அமையும். எனக்கு இண்டஸ்ட்ரீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்குது. எங்கே வரணுமோ அங்கே வந்துட்டுருக்கு, ரொம்ப அழகாகவும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னும் சிட்டி ஸ்கைலைன்ஸ் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லேஅவுட் எப்படிலாம் போடலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, எபிசோட் க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. நான் எபிசோட் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. கேம்னா பெரிய பயங்கரமான கேம்லாம் நினைக்காதீங்க, சும்மா ஒரு ஃபன் கேம் தான். நம்ம இப்போது என் வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அடுத்தது வரப்போகிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணி விடலாம். ஸோ என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டீங்க,
அப்படின்றப்போ கமெண்ட்டில் வந்து 100% அப்படின்னு மட்டும் போடுங்க, வேறு எதுவும் போடாதீங்க, 100% அப்படின்னு போடுங்க. ஸோ புதுசாக வரவங்க என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குதே அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி அவங்களுக்கு வரும். சும்மா ஒரு கன்ஃபியூஷன் தான், ஒரு ஜாலியான கேம். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் இதே மாதிரி நம்ம வேறு மாதிரி வச்சு விளாட தான் போகிறோம். ஸோ ஒரு ஃபன்னாக இந்த சேனலை கொண்டு போகலான்னு தான் இந்த ஐடியாவுக்கு வந்திருந்தேன். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. மறக்காமல் இப்போயும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டேக் கேர், பி சேஃப், பாய்.